கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிமையான நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி இந்த பிரசங்க பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த வேதாங்கமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, சோதனை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்வில் சோதனை என்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது. காரணம், சோதனை இல்லாமல் கர்த்தரிடத்தில் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தரிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது, கர்த்தருக்காக இந்த பூமியில எதையும் சாதிக்க முடியாது. சோதனை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் டெம்ப்டேஷனாக எழுதப்பட்டு இருந்தாலும் அது ஒரு பகுதியில் டெஸ்ட் என்று சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில சோதனை 3 பகுதியில் காணப்படுகிறது. ஒன்று, சாத்தான் சோதனைகளை கொண்டு வருகிறான். 2வது, அவன் தன் இச்சைகளிலே சோதிக்கப்பட்டு அதில் சிக்கிக் கொள்ளுகிறான். 3வது, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பரிசோதிக்கிறார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை வாசிக்கும் போது தலைவர்களும் ஊழியர்களும் தேவ ஜனங்களும் அவ்வப்போது அதிகமாகவே சோதிக்கப்பட்டதை நம்மால் தியானிக்க முடிகிறது. இதிலே எத்தனை பேர்கள் கர்த்தருக்காக கடைசி வரை சாட்சியாய் வாழ்ந்தார்கள், நின்றார்கள் என்றும், எத்தனை பேர்கள் தவறி அல்லது பின்வாங்கி போய் தேவனை இழந்து போனார்கள் என்பதையும் நம்மால தியானிக்க முடிகிறது, வாசிக்க முடிகிறது. அதிகபட்சல ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் தான் அதிகமான சோதனைகளை கொண்டு வருகிறான். ஆகவே தான் வேதாகமத்துல சாத்தானுக்கு எத்தனையோ பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே சாத்தானை குறித்து சொல்லும் போது மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 3வது வசனம், சோதனைக்காரன் சோதனைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தான் என்று சொல்லி வேதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பரிசுத்த வேதாகமத்தில் முதல் சோதனை ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காணப்பட்டது. அந்த சோதனையில சாத்தான் ஏவாளை சோதித்தான். ஏவாள் அந்த சோதனையில விழுந்து போனால், தோற்று போனால், கூட ஆதாமும் விழுந்து போய் தோற்று போய்விட்டான். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல மரணம் காணப்படுகிறது, பாவங்களும் சாபங்களும் வியாதிகளும் நிரம்பி இருக்கிறது. நன்றாக கவனிங்கள். இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில, அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்துல சோதனைகள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, எதற்காக சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார்? சிலருக்கு சரீரத்துல அடிக்கடி வியாதிகள் வந்து அது ஒரு சோதனையாய் மாறிவிடுகிறது. சிலருக்கு பொருளாதார வீழ்ச்சி நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் மாறி மாறி காணப்படுகிறது. இன்னும் சிலருக்கு வேலை செய்யும் ஸ்தலத்துல ஸ்தானங்கள் உயர்வு கிடைக்கவில்லை என்ற ஒரு பெரிய சோதனை. பலருக்கு அதிக பணங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு சோதனை. சிலருக்கு சொத்துகளில பங்கு கிடைக்கவில்லை என்று ஒரு பெரிய சோதனை. வாலிபர்களுக்கு கல்லூரிகளில, வேலை செய்யும் ஸ்தலத்துல காதல் அல்லது பாவ சோதனைகள். இளைஞர்களுக்கு படிப்புல சோதனை. இப்படி ஏகப்பட்ட சோதனைகள் நம்மால பேச முடியும், சொல்ல முடியும். பிரியமானவர்களே, சோதனைக்காரன் சாத்தான் எதற்காக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வருகிறான்? அவன் சோதனைகளை கொண்டு வருவது முக்கியமான காரியம். தேவனுடைய சித்தம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது, தேவனுடைய நோக்கம் நிறைவேறக்கூடாது, தேவனுடைய உறவை இழந்து போக வேண்டும், தேவனுடைய அன்பை இழந்து போக வேண்டும். மொத்தத்துல சாத்தான் ஜனங்களை அழித்து, அதாவது கிறிஸ்தவர்களை, இயேசுவை நேசிக்கக்கூடியவர்களை, இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களை, அவர்களை அழித்து கடைசியாக அவர்களை நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில வாழ்கிற வரை தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில சோதனைகளை மாறி மாறி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டில் அரசனான சாலமோனை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தாவீதினுடைய மகன். ஒரு பெரிய ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை வைத்தார். அதாவது ராஜா என்ற ஸ்தானத்தில் அவனை வைத்தார். ராஜா என்று சொல்லும்போது தேசத்திலே அவன் அதிகாரம் உடையவன். எந்த ஜனங்களுக்கும் அவனால் எதுவும் செய்ய முடியும். நல்லவர்களுக்கு கெட்டது செய்ய முடியும், கெட்டவர்களுக்கு நல்லது செய்ய முடியும். அவன் என்னத்த சட்டத்தை கொண்டு வரணும், அதுதான்
காரணம் அவனுடைய ஸ்தானம், ராஜா ஸ்தானம், அதிகாரம் நிறைந்த ஸ்தானம். அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியங்கள், அவன் கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்டான். கர்த்தர் அவனுடைய ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, சகல விதத்திலும் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவனை பெரிய ஐஸ்வரவனாய் மாற்றினார், கோடீஸ்வரனாய் மாற்றினார். பணங்கள் நிரம்பி நிரம்பிக் கொண்டே இருந்தது. இவைகள் மத்தியிலே அவனை சுற்றிலும் பாவ சோதனைகள் நேரிட ஆரம்பித்தது. ஒருவேளை தேவன் அனுமதித்தாலும் சாத்தான் கொண்டு வந்த சாதனைகள், அவனை சுற்றிலும் வெறும் ஸ்திரீகள் தான் இருந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், கிட்டத்தட்ட 1000 ஸ்திரீகள் அவனை சுற்றி இருந்தார்கள். அவன் விபசாரத்தில் தள்ளப்பட்டான். அந்த ஸ்திரீகள் அவனை விக்கிரக ஆராதனை செய்து அந்நிய தேவர்களை வணங்கும்படியாய் கொண்டு போனார்கள். அந்த சோதனை நிமித்தம் அவன் தேவனுடைய உறவை இழந்தான். அந்த சோதனைகள் நிமித்தம் அவன் தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தான், தேவனுடைய அன்பை இழந்தான். தேவனுடைய கோபம் முற்றி போனது. கடைசியில் சாத்தான் அவனை அழித்து நரகத்துக்கு கொண்டு போனான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சோதனை என்று எனக்கு தெரியாது. எந்த சோதனையில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எந்த சோதனைகளை சிக்கி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. எந்த சோதனையில் நீங்கள் திணறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எந்த சோதனையிலிருந்து விடுபட முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை என்னுடைய சன்னிதானத்தில் நீ விட்டு கொடுக்கும் போது, என்னை நோக்கி வரும்போது நான் அந்த சோதனையில் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரால் எல்லாவற்றையும் முடியும். எபிரேயர் எழுதின புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அவர் சோதிக்கப்பட்டார். இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்து வாழ்ந்த போது அவர் சோதிக்கப்பட்டார். சாத்தான் சோதனைகளை கொண்டு வந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சோதனைகளை எல்லாம் வசனத்தினாலும் வார்த்தையினாலும் மேற்கொண்டு அவனை மடங்கடித்து துரத்தி விட்டார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனங்கள் இருதயத்தில் இல்லாவிட்டால், நீங்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், வசனங்களிலே உங்களுக்கு பழக்கம் இல்லாவிட்டால், அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்காவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த சோதனையில நீங்கள் ஜெயிக்க 2 வழி. 1, வசனங்களை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை இல்லாமல் எந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. அந்த சோதனைகளில பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் எழுதப்பட்ட இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் ஜீவ கிரீடத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏதோ இந்த உலகத்துல பிறந்துட்டோம், எனக்கு மாத்திரம் சோதனை என்று நினைக்காத. இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சோதனை காலம் உண்டு, சோதனைகள் உண்டு. அவைகளை ஜெயிக்கும்படியா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவர் இருக்கிறார். பூமியில மாத்திரம் சோதனைகளை ஜெயிப்பது அப்படி மாத்திரமல்ல, ஜெயித்த பிற்பாடு பரலோகத்துக்கு போகும்போது நமக்காக கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார், நம்மை கட்டி அணைத்துக் கொள்ளுவார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த சோதனையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் இளைஞர்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், குடும்பஸ்தர்களா இருக்கலாம், முதியோர்களா இருக்கலாம், எந்த சோதனையினாலும் கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? கண்களை மூடுவீர்களால் உங்களுக்கு அதை ஜெபம் செய்வேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அற்புதமான வேளையில இந்த வசனங்களையும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில அவர்கள் சோதனையில் சிக்கி தவிக்கிறார்களே எனக்கு தெரியாதப்பா. சரீரத்துல வியாதியா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வேலை செய்யும் ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், அது படிக்கிற ஸ்தலமா இருக்கலாம், ஆண்டவரே வியாபாரமா இருக்கலாம். எல்லா சோதனைகளிலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஜெயிக்கும்படியா நீர் விரும்புகிறீரப்பா. அரசனான சாலமோன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். ஆனால் சோதனையில தோத்து போய்விட்டான் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, யோபு சோதிக்கப்பட்டான். அவன் சோதிக்கப்பட்ட பின்பு எல்லாவற்றிலும் ஜெயித்தான், ஜெயம் பெற்றுக்கொண்டான், பொன்னாக விளங்கினான். அவனை உத்தம் என்று கர்த்தர் நீ சாட்சி சொன்னீர். பூமியில மாத்திரம் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை, பரலோகத்தில் கூட அவனுக்கு கிரீடத்தை நீர் கொடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளுக்கு சோதனையிலிருந்து பலத்தை கொடுங்க, சோதனையில ஜெயிக்க பலத்தை கொடுங்க, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியை காட்டுங்க ஆண்டவரே. அப்பா, அது யாரு இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் நிமித்தம் ஆண்டவரே கர்த்தாவே தவறான வழிகள், தேவனுடைய அன்பை இழந்து, தேவனுடைய உறவை
இழந்து அப்பா குடும்பத்தில் எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் கிறிஸ்துவ குடும்பங்களிலே காணப்படுகிற ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நீ தான் சோதிக்கப்பட்டு ஜெயித்தபடியால் சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவரை Ebrேயர் 2:18 படி ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அவனோட வாழ்க்கையில் இந்த சோதனைகளை கர்த்தாவே சாதனையாக மாற்றி கொடுங்கப்பா. அந்த சோதனைகளில் கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்கும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அபிஷேகத்தை பெருக செய்யுங்க, வல்லமை பெருக செய்யுங்க, ஞானத்தை பெருக செய்யுங்க, ஆலோசனை பெருக செய்யுங்க, பாதுகாப்பை பெருக செய்யுங்க. ஆண்டவர் இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமல உமக்கு செலுத்துகிறேன். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.